பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை தொழுது கொள்கிற யாவரும் நலமாய் சுகமாய் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, துக்கமடைந்து மூலையில் உட்காருவதும் இல்லை. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை இயேசப்பா கைவிடவே மாட்டார். ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரோடு இயேசுப்பாவோடு கூட நீங்க இணைந்து இருந்தால் உங்களை வாழ்க்கை ஆச்சரியமாய் அதிசயமாய் இயேசப்பா மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை. அப்படியாய் மிகுதியாய் ஆசீர்வதிக்கவே, நம்மளை பெருமைப்படுத்தவே, பெருகச் செய்யவே அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் ஒன்றும் எதிர்பார்க்கிறதில்லை. நம் கஷ்டத்தின் சூழ்நிலையை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் தெய்வம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். எப்படி இப்படி உறுதிமொழியாய் சொல்ல முடியும் என்றால், அனுபவித்து ருசித்து கடந்து வந்த நாட்களை நினைக்கும் பொழுது இப்படியாய் நாம் தேவனை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, நாட்கள் முழுவதுமாய் கடந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? யோசுவா புஸ்தகத்திலே இப்படியாய் எழுதியுள்ளது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 24:15 யோசுவா புஸ்தகத்திலே யோசுவா சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனை துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள், அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளுங்கள், அவரை சேவியுங்கள், அவரை துதியுங்கள், அவரை வணங்குங்கள், அவரை நம்பி வாழுங்கள் என்றெல்லாம் இயேசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு போதிப்பார். ஆனால் நீங்கள் நடந்தாலும் கர்த்தரை சேவித்தாலும் சேவிக்காமற் போனாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் நாமும் நம் வீடும் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்போமா? ஆமா, இப்படி நிலைத்திருக்க வேண்டுமென்றே பரலோகம் விரும்புகிறது. பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் செயல்பட நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அத்தகுதிக்கு பாத்திரவான்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நாம் முன்குறிக்கப்படுவோம். நாம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். அப்படி ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட ஆத்துமாக்களாகவும் ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் பதிவிடப்பட்ட ஆத்துமாக்களாகவும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த பூமியிலே கர்த்தரோடு இணைந்திருப்போம். இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல நாமும் கூட கர்த்தரை சேவித்து அவருடைய பிள்ளைகளாக முன்குறிக்கப்பட்டு ராஜ்யத்திலே அவர் பிரவேசிக்கும் அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்திலே நாம் சேரக்கூடியவர்களாக பெயர் எடுக்கப்பட்டு தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். இன்று முதற்கொண்டு முடிவு செய்வோம், ஆண்டவரே
எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எவை இருந்தாலும் சரி, உம்மையே நாங்கள் சேவிப்போம், உம்மையே நாங்கள் துதிப்போம், உம்முடைய நாமத்தையே தொழுது கொள்வோம் என்று அவருக்கு முன்பாக நாம் பொருத்தனை செய்து கொள்வோம். கர்த்தரையே சேவிக்கக்கூடிய குடும்பமாக நாம் சாட்சியுள்ள குடும்பமாக நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென்.